உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மலேக சொந்தங்களோடு இந்த நாள் மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கிற நேரத்துல 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில நாங்க போன ஒரு இடம், அந்த பகுதிக்கு மீண்டும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மீண்டும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஆசையோட போயிருந்தேன். இது வந்து ஹட்டன்ல இருந்து டிக்கோயா போயிட்டு, டிக்கோயால இருந்து ஒட்ரி அப்படின்னு சொல்லி என்ஃபீல்டு சலங்கந்தைக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒட்ரி எஸ்டேட், இந்த ஏரியாவுக்கு தான் நான் போயிருந்தேன். இந்த ஏரியா தான் வந்து உண்மையில கோபிநாத் சுந்தர்னா அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தை வந்து குடும்பத்தில் அறிமுகம் தந்த இடம் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்ரி எஸ்டேட் தான். இந்த எஸ்டேட்ல வந்து 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து விவசாய கல்லூரியில் இருந்த நேரம் கோபியோட சேர்ந்து போயிருக்கிறேன். அங்கிருந்து வகுப்புகள் செய்திருக்கிறேன். அதே போல அவங்களோட குடும்பத்துல ஒருவராக வந்து நான் 2014ஆம் ஆண்டுல இணைஞ்சு கொண்டேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக, 11 வருடமாகுது. இன்னைக்கும் நம்ம அந்த குடும்பத்துல ஒருத்தராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடித்தளம் இட்ட இடம் இதுதான் அப்படின்றதால அங்க போய் பார்க்க கிடைச்சது. இந்த லயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சொல் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீடுகள், அது வந்து ஒரு தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான ஏரியாவா இருக்கும். அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வீடுகள் வந்து லயத்து வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடுத்தடுத்ததாக ஒரு நிறையாக வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பொதுவில் ஒரு சுவர் தான் இருக்கும். எனவே வீடுகளுக்கு இடையில வேலியோ, வீடுகளுக்கு இடையில மதில்களோ இப்படியெல்லாம் இருக்காது. அப்படி குட்டி குட்டியா இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் சேர்ந்ததாக ஒரு நீளமான கட்டடமாக இருக்கக்கூடியதுதான் இந்த லயத்து வீடுகள் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து முன்னாடி இருந்து பின்னாடி நோக்கி போற நேரம் ஒவ்வொரு ரூம், சில வீடுகள்ல வந்து 2-3 அறைகள் இருக்கலாம், சில வீடுகள்ல 2 அறை இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த பகுதியில கிச்சன், அதாவது நாங்கள் சமைக்கக்கூடிய குசினி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி இருக்கும். சிலருக்கு வந்து இடவசதி கொஞ்சம் பெருசா இருக்கும்போது தோட்டம் செய்யறதுக்கான ஒரு இடவசதி கூட இருக்கும். எனவே அந்த இடத்துல கோபியோட வீடு முன்னாடி இருந்த வீடு, அந்த வீடு பார்க்க கிடைச்சது. ஆனாலும் அந்த வீட்டில் இப்போதைக்கு யாரும் இல்லை. எனவே அந்த ஞாபகங்கள் அந்த நாளில் போயிட்டு அந்த இடத்துல அந்த உறவுகளோடு கூடி மகிழ்ந்தது. மிக முக்கியமாக வந்து கோபியோட அப்பா அந்த இடத்துல இருந்த ஞாபகங்கள், அவர் வரவேற்று உபசரித்த விஷயங்கள், அதை விட அந்த வீட்டுக்கு போனாலே மிக முக்கியமா நைட்ல சில நேரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா குளிர். எனக்கு ஆரம்பத்துல போகும்போது வந்து நாங்கள் ஒரு ஹீட்ல இருந்து பழக்கப்பட்ட, நாங்கள் கடுமையான வெக்கையில வாழ்ந்துனாங்க. எனவே அந்த குளிருக்கு போன உடனே கொஞ்சம் மழை நேரம் அப்படின்னு சொன்னா இன்னும் குளிரா இருக்கும். அந்த நேரத்துல நாங்க அந்த குசினி பக்கத்துல போயிட்டு அங்க குளிர் காயறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த அடுப்புக்கு மேலே ஏறி இருந்து அடுப்புக்கு பக்கத்துல கை காலை பிடிச்சி அப்படியே எங்களோட உடம்பை கொஞ்சம் சூடாக்குவோம். அதே நேரத்துல ரொட்டி தட்ட தட்ட உடனே சாப்பிடுவோம். இந்த ஞாபகங்கள் எல்லாமே வந்து கண் முன்னாடி வந்து போனது. என்னுடைய அப்பாவோட ஞாபகங்கள், அது வந்து ஒரு நினைவாக இருந்தது. இதை விட சில நேரங்கள்ல அங்க பிரியா வந்து எனக்கு சோறு பொறிச்சு தரது, அதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நாங்க முட்டையெல்லாம் போட்டு அப்படி, இது வந்து அந்த காலத்துல விரும்பி சாப்பிட்ட ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். எனவே அந்த ஞாபகங்களை அந்த இடத்துல மீட்டக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனாலும் இந்த லயத்து வீடுகள் இதுவரைக்கும் மாறினதில்லை. இந்த லயத்து வீடுகளுக்கு போகக்கூடிய பாதை மாற இல்லை. 10-11 வருடங்கள் கடந்தும் கூட இந்த பகுதி இன்னும் அபிவிருத்தி காணாத ஒரு நிலையில தான் இருக்குது. அங்கிருந்த நிறைய குடும்பங்கள் இப்போ வந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. நகர்ப்புறங்கள், டிக்கோயா, ஹேட்டன் மாதிரியான இடங்களுக்கு நிறைய பேர் கொழும்பை நோக்கி வேலையை தேடி போயிட்டாங்க. எனவே வந்து அந்த லயத்து வீடுகள்ல இன்னும் கொஞ்சம் காலத்துல வாழ்க்கை அங்கிருந்து நகரக்கூடியதா இருக்கும். ஒரு சந்தோஷம், அங்கிருந்த நிறைய பிள்ளைகள், நிறைய நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல படிச்சு முன்னேறி நகர்ப்புறங்களுக்கு வந்து ஒரு நல்ல தொழில் நிலையில ஒரு ஆசிரியர்களாக, ஒரு வைத்தியத்துறை சார்ந்தவங்களாக, அல்லது ஏதோ ஒரு துறையில வந்து தொழில் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். எனவே நாங்க தொழிலாளிகளாக கஷ்டப்பட்டு கொண்டு நீண்ட காலம் இருக்கிறத தாண்டி அவர்களோட வாழ்க்கை முன்னேற்றகரமா போகுது அப்படின்றது ஒரு சந்தோஷம். ஆனாலும் அந்த நிலையில இன்னும் கடை நிலையில இருக்கக்கூடிய உறவுகளுக்கு என்ன தீர்வு? இந்த லயத்து வீடுகள் மாற்றம் பெறுமா? அங்கே அபிவிருத்தி நடக்குமா? போகக்கூடிய பாதைகள்ல மாற்றம் நடக்குமா? கஷ்டப்பட்டுத்தான் அந்த பாதையில செல்ல வேண்டி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பஸ் கிடையாது. 3 வீல்ல தான் நயர் பண்ணி போகணும். அந்த 3 வீல் போறதுக்கூடிய பாதை கூட சீரானதாக இல்லை. அப்படி இருக்கும்போது அடிப்படை வசதிகளே இல்லாத நிலையில இன்றைக்கும் மக்கள் வாழ்றாங்க அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துக்கு போனது அப்புறம் அங்க இருந்த ஒரு சில உறவுகளை சந்திக்க கிடைச்சது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க, எங்களோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் உபசரிச்சிருந்தாங்க. அந்த சொந்தங்களோட அன்பு மறக்காது, மாறாது, மறையாது. என்னைக்குமே அந்த இடத்துல, அந்த எஸ்டேட்ல, அந்த ஊர்ல எனக்கும் ஒரு இடம் இருக்குது, நானும் அந்த இடத்தை சேர்ந்தவன் அப்படின்றத சொல்லிக் கொள்றதுல நானும் பெருமை அடைகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கலாம்.